தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வெறிநாய் கடித்து 2 பேர் படுகாயமடைந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தெருநாய்களின் பெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தெருவில் நடமாடவே அச்சப்படுவதாக பலரும் அச்சம் தெரிவித்துள்ளனர். நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் லட்சுமியாபுரம் 3வது தெருவைச் சேர்ந்தவர் 60 வயதான நல்லுச்சாமி. இவர் ரயில்வே பீட்டர் ரோட்டில் உள்ள ஒரு இடத்தில் அமர்ந்து தினசரி யோகா செய்து வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல காலையில் யோகா செய்து கொண்டிருந்தார் நல்லுச்சாமி. அங்கு தெருவில் சுற்றித் திரியும் வெறி நாய்களில் ஒன்று அவரை கண்டதும் ஆவேசமடைந்துள்ளது. திடீரென அவர் மீது பாய்ந்த அந்த நாய் அவரை தாக்கி பலமாக கடித்து குதறியது. இதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதேபோல சங்கரன் கோவில் கோமதியாபுரம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான முத்துகிருஷ்ணன் என்பவர் நாய்க்கடிக்கு ஆளானார். இவர் வழக்கம் போல காலை வேளையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த அதே வெறிநாயானது அவரை கடித்து குதறியுள்ளது. நாய்க்கடியால் காயமடைந்த இருவரும் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமீப காலமாக நகர்ப்பகுதி முழுவதும் வெறி நாய்கள் சுற்றித் திரிவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் நடமாடவே அச்சமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். பெரிதாக ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் வெறி நாய்களை பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே கடந்த வாரம் வெறி நாய்கள் கடித்து குதறியதில் 35ற்கு மேற்பட்ட ஆடுகள் பலியான சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது வெறிநாய் கடியால் மனிதர்கள் காயமடைந்த சம்பவம் இப்பகுதியில் மேலும் அச்சத்தையும் கிலியையும் ஏற்படுத்தியுள்ளது.